ஹாய் கைஸ், நான் ஜெடி. ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல போதை பழக்கம்னால டே பை டே நிறைய கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டா கூட சென்னை வேளச்சேரியில ஜெப்டோ டெலிவரி பாயான பார்த்திபனை ஒரு கஞ்சா குடிக்க கும்பல் நடு ரோட்லயே சரமாரியா வெட்டி இருக்கானுங்க. அப்படி வெட்டுற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன மோட்டிவ்னு பார்த்தா, லாஸ்ட் இயர் தீபாவளி அன்னைக்கு அவங்களுடைய ஏரியாவில் யாரு பெரிய கெத்துன்னு ஒரு சண்டை போட்டு இருக்கானுங்க. அப்படிதான் பார்த்திபனுக்கும் இவனுங்களுக்கும் அந்த சண்டை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படி யார் அந்த கெத்துன்ற சண்டைனால தான் பார்த்திபனை கஞ்சா போதையில போயிட்டு வெட்டி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதே போல இப்போ ரீசெண்டா நேத்து கூட கோயம்புத்தூர்ல ஒரு கஞ்சா குடிக்கு கும்பல் ஒரு பையனை ரொம்பவே கொடூரமா தாக்கி இருக்கானுங்க. அப்போ அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் அதை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த பையனை காப்பாத்தி இருக்காங்க. சப்போஸ் அவங்க மட்டும் வரலன்னா அந்த பையன் இப்போ உயிரோட இருந்திருக்க மாட்டான். இந்த மாதிரி எல்லாம் டெய்லி கஞ்சா போதையினால நடக்கிற கொடூரங்கள்லாம் நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம டிஎம்கே மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்எல்ஏ எல்லாம் தமிழ்நாட்டுல 0% கஞ்சாவே இல்லன்னு ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி சார் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணாம சைலண்டா வாய முடிக்கிட்டு போயிடுறாங்க. சோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.